அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸ் 2024 தினமும் 50 கேள்விகள் தேர்வு நோக்கில் ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான 50 கேள்விகள் பார்க்கலாம். கேள்வி பாருங்கள். சரியான இணைப்புச் சொல். ஓகேவா? இணைப்புச் சொல்ல தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்து சொல்லியிருக்காங்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீகட்டும். இந்த லைன் பார்த்தீங்கன்னா 8th நீங்கள் என்ன டாபிக் படிச்சிருப்பீங்கன்னா தமிழ் மொழி வாழ்த்து அந்த டாப்பிக்கில் இந்த பாட்டு கொடுத்துருப்பாங்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா அதனால் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. இதுதான் கரெக்டான இணைப்பு சொல். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிய சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த போக்கும் இந்த போக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகேவா? அதை நம்ம இங்கே பார்த்து போடணும். பொலி அப்படின்னா அழகை சொல்லுவோம். பொலிவோடு இருக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த போலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயல், உங்களோட சாயலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த போலி. அடுத்தது பாருங்கள், குறில் நெடில் தான் பே பே. பெரு அப்படின்னா எது வரும்? பெருசை குறிக்கிறது, பிக்கு. இந்த பேரு அப்படின்னா பெயராம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா பேர் வைக்கிறத சொல்கிறது, இந்த பெயர் சொல்கிறாங்க. அடுத்தது சொற்களோட கூட்டப்பெயர்கள் தான் கேட்குறாங்க. பல குலைன்னா சொல்லுவோம். பழம்னு சொல்ல மாட்டோம், பழங்கள் சொல்ல மாட்டோம். இது எப்படி வரும்னா கற்குவியல்னு வரும். ஆனால் இங்கே பல குலையல்னு இருக்குது. சரிங்களா? அடுத்தது சொல்லின் கூட்ட பெயரை கண்டுபிடித்து எழுத சொல்லியிருக்காங்க. ஆட்டு கூட்டம் சொல்ல மாட்டோம், ஆட்டுப்பட்டின்னு சொல்ல மாட்டோம், ஆட்டு கொட்டகைன்னு சொல்ல மாட்டோம். ஆட்டு மந்தை தான் சரியான கூட்ட பெயர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இதில் அவர்கள் அப்படின்றது என்னது? கல் வந்திருக்கு, ஸோ பன்மை. அதே வரவேற்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வினைமுற்று பயனில முடிகிற வினைமுற்று எப்படின்னு நமக்கு இருக்குது, இதுவும் பன்மையில் தான் இருக்குது. அப்போ கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. அதுவே கீழே பாருங்கள், அவர்கள், இதில் எல்லாமே அவர்கள் வந்திருக்கு, ஸோ இந்த இதில் எல்லாமே இது பன்மை. அதே வரவேற்றான் அப்படின்னா வரவேற்றான் இது நமக்கு எதில் வரும்? ஒருமையில் வரும். அப்போ இங்கே பன்மையில் இங்கே ஒருமையில் வந்தால் இது தப்பு. வரவேற்றன அப்படின்னா எதில் வரும்? இந்த வரவேற்றன வரவேற்கின்றன ரெண்டுமே நம்ம இதில் சொல்லுவோம்னா அக்ரிணை பன்மைக்கு தான் என்ன பண்ணுவோம், இதை பயன்படுத்தும். இங்கே என்ன பயன்படுத்தும்? அக்ரிணை பன்மை. இங்கே அவர்கள்ன்றது என்னது? உயர்திணையில பன்மையில் இருக்குது. அப்போ இங்கே உயர்திணையில பன்மை இங்கே அக்ரிணையில பன்மை வந்துச்சுன்னா தப்பு. இங்கே உயர்திணையாக இருந்தால் இங்கே உயர்திணையில் தான் பன்மை முடியும். அப்படி இருந்தால் தான் இது கரெக்டு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பார்க்கலாம். தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். இதில் கரெக்டான சென்டென்ஸ் என்னென்னா ஆப்ஷன் பி தான் நமக்கு என்னென்னா கரெக்டு. தொல்காப்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் வரும்னா பன்மை. எப்படி சொல்கிறோம் பன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணப்படி நம்ம சான்றோர்கள் இல்லைனா பெரியோர்களை குறிப்பிடும் போது மதிப்பு கருதி ஒருமை கூப்பிடாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மதிப்பின் காரணமாக ஒருமைக்கு பதிலாக நம்ம என்ன பயன்படுத்துவோம்? பன்மை. எங்கே? சான்றோர்கள் இல்லைனா பெரியோர்களை சொல்லும் போது மதிப்பின் காரணமாக அங்கே என்ன பயன்படுத்தும் அப்படின்னா பன்மை பயன்படுத்தும். ஸோ இங்கே பன்மை வந்திருக்கிறதுனால இங்கே என்ன முடிஞ்சிருக்கு? ஆனது என்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இதுவும் நமக்கு என்னது? பன்மை. இதோட பயனிலை நமக்கு எப்படி முடியணும் அப்படின்னா பன்மையில் தான் முடியணும். ஸோ இது நமக்கு பன்மையில் முடிஞ்சிருக்கு. அதனால தான் ஆப்ஷன் பி நமக்கு கரெக்டு. அதுவே ஆப்ஷன் ஏ பாருங்கள், தொல்காப்பியர். ஓகே, இது இப்போ தான் சொன்னேன் பன்மைன்னு சொல்லிட்டு. என்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒருமையில் வரும். ஒருமை. சரி, ஒருமை எப்படி கண்டுபிடிக்குதுன்னா ஃபஸ்ட்டு உயர்திணை அக்ரிணைன்னு கண்டுபிடிக்கும். உயர்திணையில் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்பாலில் எதில் வருது அப்படின்னா ஒருமை. ஸோ இங்கே பன்மையில் இங்கே ஒருமையில் வந்தால் தவறு. நிலுவை பன்மையில் வந்துச்சுன்னா வினைமுற்று நமக்கு பன்மையில் தான் வந்தோம். ஸோ நமக்கு அங்கே என்னது? ஒருமையில் வந்துச்சுன்னா இழுவை ஒருமையில் வந்துச்சுன்னா முடிகின்ற பயனிலே நமக்கு ஒருமையில் இருந்தாலும் அந்த சென்டென்ஸ் கரெக்டு. தொல்காப்பியர்ன்றது பன்மை. என்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பார் அப்படின்னா எதிர்காலத்தை குறிக்கும். எதிர்காலத்தை குறிக்கிற வினைமுற்று. ஸோ அப்போ இதுவுமே தப்பா? இது தொல்காப்பியர்ன்றது பன்மை. என்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணைக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். என்கிறது எல்லாமே நமக்கு எதுக்கு பயன்படுத்தும்? அக்ரிணை ஒருமைக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம் என்கிறதெல்லாம். ஸோ அப்போ ஆப்ஷன் டியுமே நமக்கு தப்பு. கரெக்டாக இருக்கிறது என்னென்னா ஆப்ஷன் பி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கலிங்க வீரர். ஓகேவா? கலிங்க வீரர் அப்படின்னா இது எதில் வரும்? ஒருமையில் வரும். ஓடினார்கள், ஏன்னா இங்கே கல் வந்திருக்கு, இதில் என்ன வரும்? பன்மையில் வரும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக தப்பு. கலிங்க வீரர்கள் இது என்னது? பன்மை. ஓடினர், ஆமாம் இதுவும் பன்மை. அப்போ என்னது? இதுதான் கரெக்ட். இந்த ஆப்ஷன் பி கரெக்டு. அதுவே ஆப்ஷன் சி பாருங்கள், கலிங்க வீரர்கள் கல் வந்திருக்கு, ஸோ எதில் சொல்லுவோம்? பன்மையில் சொல்லுவோம். ஓடினான்ன்றது என்னது? உயர்திணையில் நமக்கு எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருமையில் வருது. ஓடினார்ன்றது எதில் வருது? ஒருமையில் வருது.
அப்போ நம்ம என்னது இங்கே பன்மையில் வந்து இங்கே வந்து ஒருமையில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் சியுமே தப்பு. அடுத்தது பாருங்கள், கலிங்க வீரர்கள் என்னது பன்மை. ஓடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணையில் நம்ம சொல்லுவோம். ஓடியதுன்னா எதுக்கு பயன்படுத்துவோம்? அக்ரிணை ஒருமைக்கு பயன்படுத்துவோம். ஓகேங்களா? அப்போ இங்கே பன்மையில் வந்து இங்கே ஒருமையில் வந்தால் இதுவுமே தப்பு. சரியா? ஆப்ஷன் டியும் தப்பு. கரெக்டாக இருக்கிறது என்னது? ஆப்ஷன் பி. அடுத்தது சொல் பொருள் தான். வித்து அப்படின்னு என்னென்னு படிச்சிருப்போம், விதை. கலை அப்படின்னா வேண்டாத செடி எடுக்கிறது. ஈன அப்படின்னா நம்ம ஏதாவது பெற்றுத்தரதான் ஈன. நிலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 2413. ஒரு சரியாக அமைந்த தொடர் தான். நான் ரிப்பீட்டடாக என்னோடய வீடியோஸ் வந்தால் பார்த்தா தெரியும். ஒரு எங்கே பயன்படுத்தும்? உயிர்மை எழுத்துக்களுக்கு ஒரு பயன்படுத்துவோம். ஓர் எங்கே பயன்படுத்தும்? உயிரெழுத்தல் வரிசைக்கு நம்ம ஓர் வந்து பயன்படுத்தும். ஒரு இப்போ காண்றது என்னது? உயிர்மை எழுத்து. ஸோ உயிர்மை எழுத்துக்கு என்ன பயன்படுத்தும்? ஒரு. கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்களா? அடுத்தது பிழை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஓகேவா? ஈன்றது என்னது? உயிரெழுத்து. உயிரெழுத்து வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? என்ன பயன்படுத்தணும்? அதுக்கு முன்னாடி ஓர் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அங்கே என்ன பயன்படுத்தணும்? ஒரு. ஏன்றது இங்கே என்னது? பாடுறது உயிர்மை எழுத்து. ஸோ அங்கே என்ன பயன்படுத்தணும்? ஒரு வந்து பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தது நான்றது என்னது? உயிர்மை எழுத்து தான். ஸோ அங்கே என்ன பயன்படுத்தியிருக்கோம்? ஒரு. ஸோ கரெக்டாக பயன்படுத்திக்கிறது என்னது? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இது நம்ம படித்ததான். யாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்குன்னு சொல்லி படிச்சிருப்போம். உரு என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா அழகு. கிளை அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொம்பு. தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நவீன இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ளோக் லிட்ரேச்சர்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோக் லிட்ரேச்சர்னா நாட்டுப்புறவியலை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ளோக் லிட்ரேச்சர். ஸோ இதுதான் வந்து தவறான. ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து தவறு. குரில் நெடில் மாற்றம் தான். இந்த வெள்ளம் அப்படின்னா நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வெள்ளம் இனிப்பை வந்து குறிக்கும். இந்த வெள்ளம் அப்படின்னா ஓடும் நீர். இப்போ வெள்ளம் வந்து கரைப்புடந்து போகுதுன்னு சொல்கிறாங்களா? ஸோ அது ஓடும் நீரை வந்து குறிக்கும். 66. ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மாலை நம்ம ஏற்கனவே படித்தது தான். ஒன்று பூமாலைன்னு படிச்சிருப்போம். ஈவினிங் ஆகுது இல்லையா? மாலை பொழுது. அதை வந்து நம்ம சொல்லுவோம் மாலையை. அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. சேர்க்கலாமா? இப்போ கிழக்கிலிருந்து வீசும் காற்று நம்ம என்னென்னு படிச்சிருப்போம்? கொண்டல்னு படிச்சிருப்போம். கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல். மேற்கிலிருந்து வீசும் காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடை காற்று மேற்கிலிருந்து வீசும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று. தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்றுன்னு சொல்லி படிச்சிருப்போம். இதுதான் வந்து இந்த டாஸ்கெல்லாம் ஆன்சர். உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? இதுதான் வந்து சரியான வினாச்சொல். நாயன்மார்கள் எத்தனை பேர் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கேள்வியாக வந்து எழுப்புவோம். பொருத்தமான காலத்தை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. முருகன் வந்தான். வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயல் நடந்து முடிஞ்சதை குறிக்க அங்கே நம்ம என்ன பயன்படுத்தும்? இறந்த காலத்தை பயன்படுத்தும். ஸோ முருகன் வந்தான். ஸோ நடந்து முடிஞ்சதை குறிக்க இறந்த காலத்தை பயன்படுத்தும். கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க. எழுத்து விளக்கு தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், வாங்க சாமி வாருங்க, இது வராது. பேச்சு வாருங்க சாமி வாருங்க, இதுவும் சொல்ல மாட்டோம். வாங்க சாமி வாருங்க, இதுவும் சொல்ல மாட்டோம். கரெக்டான எழுத்து விளக்கு பாருங்கள், வாருங்கள் சுவாமி வாருங்கள் அப்படின்னு தான் வந்து நம்ம எழுத்து விளக்கில் சொல்லுவோம். சரியான பேச்சு வழக்கு பாருங்கள், தொடரை கொடுத்துருக்காங்க. இதோ எழுப்புகிறேன், இதோ எழுப்புகின்றேன், இதோ எழுப்புகின்றான், இதா எழுப்புறேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பேச்சு வழக்கு தான் கேட்குறாங்க. பேச்சு வழக்கு என்னென்னா இதா எழுப்புறேன். இதான் வந்து பேச்சு வழக்கு மூணுமே எழுத்து வழக்கில் வரும். சரியான நிறுத்தல் குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இதில் கார்புள்ளி எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் சொன்னதை அப்படியே சொன்னோம்னா அப்போ அங்கே என்ன பயன்படுத்துவோம்? கார்புள்ளி வந்து பயன்படுத்துவோம். ஸோ யாழினி நிலாவிடம் என்னன்னா நாளைக்கு சென்னைக்கு போகலாம் என்று கூறினார். ஆமாம், யாழினி சொல்கிறா. அப்போ ஒருத்தர் சொன்னதை அப்படியே நம்ம சொன்னோம்னா நேர்கூற்றாக சொல்லும் போது அங்கே நம்ம என்ன பயன்படுத்தும்? கமா. ஸோ இங்கே கமா போட்டிருக்காங்க. இந்த இரட்டை மேற்கோள் குறி எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஒருவர் சொல்கிறத அக்யூரட்டாக வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எழுதும்போது அங்கே இரட்டை மேற்கோள் குறி வந்து போடுவோம். அதுதான் இங்கே நாளைக்கு சென்னைக்கு போகலாம். ஆமாம், நாளைக்கு கண்டிப்பாக போகலாம் அப்படின்றதுக்காக அங்கே என்னது இரட்டை மேற்கோள் குறி வந்து காமிச்சிருக்கோம். சென்டென்ஸ் வந்து முடியும் போது நம்ம முற்றுப்புள்ளி வந்து வைப்போம். சரியான நிறுத்தல் குறிகள் தான் என்னன்னா சொற்கள் வந்து அடுக்கி வரும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்துவோம்? கார்புள்ளி வந்து பயன்படுத்தும். அதாவது செயல்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி வெப்பன் அந்த சொற்கள் வந்து அடுக்கி வருது. ஸோ அந்த இடத்துல அந்த வந்து கம்மா வந்து பயன்படுத்தியிருக்கோம். சென்டென்ஸ் முடிக்கும் போது முற்றுப்புள்ளி வந்து வச்சுருப்போம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். இந்த எரடு அப்படின்னா எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னடத்துலேயும் இன்னொன்று துளுவுலையும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே தமிழில் சொல்லும் போது இரண்டுன்னு சொல்லி சொல்லுவோம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தான். வாலண்டியர் அப்படின்னா என்னது? தன்னால்வரர். அதே சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்தவாதி. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோசியல் ரிஃபார்மர், சமூக சீர்திருத்தவாதி. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சமூக பேராளின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தப்பு. அடுத்த சென்டென்ஸ் அப்படின்னா என்னென்னு படிச்சிருப்போம்? வாக்கியம் சொல்லி படிச்சிருப்போம். மிசல் அப்படின்னா ஏவுகணை. இங்கே கடல் மயில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இந்த பிசிடி தப்பு.
நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன். அதாவது நீ ஆட தெரியுமான்னு கேட்டால் பாட தெரியும். ஸோ நான் சொல்கிறதுக்கு அதுக்கு இனமாக ஏதாவது ஒன்று சொன்னேன்னா அது எதில் வரும்? இனமொழி விடையில் வரும். நீ படித்தாயா என்று வினவிய போது நீயே படி அப்படின்னா அது எதில் வரும்? ஏவல் விடையில் வந்து வரும். ஓமைகாலால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் திருக்குறள் கூறும் உண்மை பொருள்னா தன் கையில் பொருள் கொண்டு ஒரு சிலை செய்து. உன் கையில் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு ஒரு சிலை செஞ்சோன்னா அது நமக்கு வந்து வெற்றி தான். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் தான் நடு ஊருள் நஞ்சு மரம் பழுத்ததற்று திருக்குறள். ஓமை கூறும் பொருள் என்னன்னா ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவதான் இதோட பொருள். திருக்குறள் படிச்சிங்கன்னா இதெல்லாம் போடலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இதில் வந்து ஓமை கூறும் பொருள் என்ன? நிலம் வந்து தன்னை எப்படி தோண்ட வந்து பொறுத்துக்குதோ அதே மாதிரி தான் நம்மளை யார் எத்தனை பேர் பேசினாலும் அதை வந்து நம்ம காதுலேயே வாங்கிக்கூடாது. பொறுத்துக்கிறத தான் நான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தரை. சரி, இதுக்கு ஓமை என்னன்னா பொறுத்து கொள்ளுதல். வாக்கிய அமைப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எழுவாய் தானே ஒரு செயலை செஞ்சால் அது என்ன சொல்லும்? தன்வினை. ஸோ கவிதை பாடம் படித்தல். ஆமாம், அவளே வேலையை செஞ்சுட்டா. ஸோ அது என்ன வரும்? தன்வினையில் வந்து வரும். விடைக்கேற்ற வினாவை அமைக்க சொல்லியிருக்காங்க. 6 அறிவுடைய மனிதர்கள் உயர்திணை. ஆமாம், 6 அறிவுடைய மனிதர்கள் நம்ம உயர்திணை தான் சொல்லுவோம். ஸோ நம்ம கேள்வி எப்படி கேட்போம்? யாரை வந்து உயர்திணை என்பார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அகர வரிசைப்படி சொற்களை சிறு செய்து எழுத சொல்லியிருக்காங்க. அகர வரிசை. அந்நியர் அரிது இரவலர் ஈதல். ஃபஸ்ட்டு ஆ வரிசை. ஃபஸ்ட் நம்ம உயிரெழுத்துக்கள் வரிசையில் வந்து எழுதியிருக்காங்க ஆ. இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு ரெண்டும் நமக்கு என்னவா இருக்குது? ஆ இருக்குது. சரி, இது வந்து கன்ஃபியூஸ். இதை ஃபஸ்ட்டு போடலாமா இதை ஃபஸ்ட்டு போடலாமான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். சரி, ஃபஸ்ட் எழுத்து ரெண்டும் ஆளை வந்துருச்சுன்னா நீங்கள் அடுத்தது என்ன பார்க்கணும்? உடனே ரெண்டாவது எழுத்து பார்க்கணும். ரெண்டாவது எழுத்துல என்ன இருக்குது? இன்னு. அப்போ நாக்கு அடுத்தது தான் என்ன வரும்னா நமக்கு ரா வந்து வரும். இந்த ராவில் தான் நமக்கு வந்து ரீக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்னது? நாக்கு அடுத்தது இந்த ரீ. ஓகேவா? முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஆ கடுத்தது. இப்போ உயிரெழுத்துக்கள் வரிசையிலே ஆ கடுத்தது என்ன வரும்? ஆ கடுத்து இ, அதுக்கப்புறம் இ. ஓகேவா? இந்த இ வந்து இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேவா? இரு வினைகளோட பொருள் வேறுபாடு தான் பணிந்து பணித்து. ரிப்பீட்டடாக இதை வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த பணிந்து அப்படின்னா அடங்கி இருக்கிறது. இந்த பணித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டளையாக சொல்லு. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதை எங்கே உங்களை வந்து மேட்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து மேட்ச் பண்ண சொன்னாலும் அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. பணிந்து அப்படின்னா அடங்கி இருக்கிறது. பணித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டளை இடுறது. அகர வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. அகர வரிசையில் தாவரிசை வந்து எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தாவரிசையில் தே தை வந்து எழுதியிருக்காங்க. அடுத்தது பா வரிசையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ வந்து எழுதியிருக்காங்க. அடுத்தது மா வரிசையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வரிசை. இந்த வரிசையில் தான் எழுதியிருக்காங்க. ஆப்ஷன் டி. கீழ்காணும் பெயர் சொல்களை அகர வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் வரிசையில் ஆ எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பாருங்கள், மெய்யெழுத்துக்கள் வரிசையில் பா, அதுக்கப்புறம் மா வரிசையில் மா வந்து எழுதியிருக்காங்க. மா வரிசையில் மா வந்து எழுதியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நட என்னும் வேறு சொல்லோட வினை முற்ற கேட்குறாங்க. ஒரு செயல் முற்று பெற்று முடிஞ்சிருந்துன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? வினை முற்று. ஸோ நடந்து முடிச்சுட்டான், ஸோ முடிஞ்சிருச்சு, ஸோ நடந்தான் அப்படின்னு சொல்லுவோம் வினை முற்று. அதுவே நடத்தல் அப்படின்னா இதில் வரும் தொழிற்பெயர்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே நடப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர் சொல்ல வந்து சொல்லுவோம். பெயர் சொல்ல வந்து நம்ம நடப்பு சொல்லுவோம். அதே நடப்பவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவின் பால் வினைமுற்றில் வந்து வரும். நடப்பவை எது சொல்லுவோம்? பலவின் பால் வினைமுற்று. வேர் சொல் வினையால் நனை பெயர் காண்க. பொறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையால் நனை பெயர் என்னன்னா பொறுத்தாருன்னு வரும். அதே பொறுத்த ஆ சவுண்ட் வந்திருக்கு. எனது பெயரெச்சம். தல் வந்ததுன்னா என்னென்னு படிச்சிருப்போம்? தொழிற்பெயர். பொறுத்து என்ன சவுண்ட் வந்திருக்கு? ஊ சவுண்ட் வந்திருக்கு. ஊ சவுண்ட் வந்ததுன்னா என்னது? நம்ம வினையச்சம் சொல்லி படிச்சிருப்போம். அடுத்தது கொடு. இதோட தொழிற்பெயர் தான் வந்து கேட்குறாங்க. தொழிற்பெயர்னாலே தள்ள முடியும் தெரியும். ஸோ கொடுத்தல்னு போட்டுருவீங்க. அதுவே கொடுத்தான் அப்படின்னு கேட்டால் இது வந்து வினைமுற்று. ஒரு செயல் முற்று பெற்று முடிஞ்சால் நம்ம வந்து வினைமுற்றுன்னு சொல்லுவோம். அதுவே கொடுத்தவன் எதில் வரும் அப்படின்னா வினையால் நனையும் பெயரில் வரும். கொடுத்து ஊ சவுண்ட் வந்திருக்கு. ஊ சவுண்ட் வந்தால் அது என்ன வரும்? வினை எச்சம். சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல். சாந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அமைதியாக இருக்கிறத சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? பொருள் கேட்கல, எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. ஸோ கோபம் சொல்லலாம். பீடு அப்படின்னா இதோட எதிர்ச்சொல் தான் என்னன்னு கேட்குறாங்க. பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு செயல்னு சொல்லி படிச்சிருப்போம். அவங்க அது கேட்கல, அவங்க என்ன கேட்குறாங்க? எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. இழிவுன்னு வந்து வரும். மூச்சடக்கி இந்த சொல்ல பிரித்து எழுதணும்னா எப்படி கிடைக்கும்னு கேட்குறாங்க. மூச்சு கூட்டல் அடக்கி. நம்ம ஆன்சர்லேருந்து போயிடலாமா? இது நிலைமொழி, இது வந்து நம்ம வருமொழின்னு படிச்சிருப்போம். இப்போ நிலைமொழியை பாருங்க. நிலைமொழியில் சு. இப்போ இது எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஊ தான் நமக்கு சு. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? மூச் கூட்டல் இச்சு கூட்டல் ஊ தான் சு. ஓகேவா? ஊ கூட்டல் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடக்கின்னு வரும்.
இங்கே இன்னொரு இச்சு வரும், நான் போட மறந்துட்டேன். சரிங்களா? இப்போ வறுமொழியில் பார்த்திங்கன்னா உயிரெழுத்து வந்திருக்கு. வறுமொழியில் உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த உகரம் என்ன ஆகும் அப்படின்னா கெட்டு போயிடும். ஸோ கெட்டு போயிட்டு நமக்கு எப்படி வரும் அப்படின்னா மூச் கூட்டல் இச்சு கூட்டல் அடக்கின்னு வரும். மூச்சு கூட்டல் இச்சு கூட்டல் அடக்கின்னு வரும். சரி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பைப்படி இந்த இச்சு கூட்டல் நமக்கு என்னவா வரும்? சாவா வரும். அதுதான் இங்கே வந்து புணர்ந்திருக்கு மூச்சு அடக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்தது செம்பயிர். செம்பயிரை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் பயிர். இப்போ இந்த இது நிலைமொழி, இது வறுமொழி. நிலைமொழியில் கடைசி எழுது பார்ப்போம், என்ன வந்திருக்கு? மை வந்திருக்கு. ஸோ வறுமொழியில் உயிரெழுத்து வந்ததுனால இந்த மை என்னது? ஈறுபோதல் விதிப்படி இந்த மை வந்து என்ன ஆகும் அப்படின்னா கெட்டு போயிடும். ஸோ கெட்டு போயிட்டு எப்படி வரும் அப்படின்னா செம் கூட்டல் பயிர்னு வரும். அதுதான் இங்கே வந்து புணர்ந்திருக்கு. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது சொற்களை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. பிரித்து எழுதுக ஆப்ஷன்லேருந்து நம்ம போகலாம். பிரித்து கூட்டல் எழுதுக. இப்போ நிலைமொழி. நிலைமொழியில் கடைசி எழுத்து என்னது? தூ. நம்ம எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஊ தான் நம்ம என்னன்னு பிரிப்போம்? தூன்னு சொல்லி பிரிப்போம். சரி, இதை அப்படியே எழுதுங்க. பிரி கூட்டல் இத்து கூட்டல் அதுக்கப்புறம் இத்து கூட்டல் அதுக்கப்புறம் ஊ கூட்டல் எழுதுக. இப்படி இருக்குமா? ஓகே, இப்படி இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வறுமொழியில் முதல் எழுத்து என்னவா வந்திருக்கு? உயிரெழுத்தாக வந்திருக்கு. ஸோ உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா இந்த உகரம் என்ன ஆகும்? ஓடி போயிடும். ஓடி போயிட்டு நமக்கு எப்படி வரும்? பிரித் கூட்டல் இத்து கூட்டல் ஏன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்து கூட்டல் ஏ நம்ம எப்படி எழுதுவோம்? தேன்னு சொல்லி எழுதுவோம். சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கிராஃப்ட், கைவினை பொருட்கள் படிச்சிருப்போம். செயற்கை பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்டை நம்ம என்ன சொல்லுவோம்? செயற்கை பொருட்கள் அப்படின்னுவோம். அதுவே இயற்கை பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்டை நம்ம இயற்கை பொருட்கள் சொல்லுவோம். வெளிநாட்டு பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ப்ராடக்டை நம்ம என்ன சொல்லுவோம்? வெளிநாட்டு பொருட்கள் சொல்லுவோம். கலைச்சொல் அறிக. வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். செயலி அப்படின்னு என்னென்னு படிச்சிருப்போம்? ஆப்பு. இது முகநூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு. இணையம் அப்படின்னா இன்டர்நெட்டு. இணையத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டர்நெட்டு. சந்திப்பிழையற்ற தொடரை கண்டுபிடிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. சந்திப்பிழை இல்லாத தொடர் தான். இப்போ பாலை. ஓகேவா? இங்கே என்ன வந்திருக்கு? ஐ வந்திருக்கு. ஐன்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு படிச்சிருப்பீங்க. ஐயாளுக்கும் இன்னது கண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அங்கே நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளினம் மிகும் சொல்லியிருப்போம். ஸோ கூக்கு முன்னாடி என்னது அப்படின்னா இக்குன்ற வள்ளினம் வந்து மிகுந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், பள்ளிக்கு புறப்பட்டான். கூன்றது என்னது? நான்காம் வேற்றுமை உறுப்பு. நான்காம் வேற்றுமை உறுப்புக்கு பின்னாடியும் நம்ம என்னது? வள்ளினம் மிகுன்னு படிச்சிருப்போம். ஸோ பூக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? இப்பு. ஸோ கரெக்டு. ஸோ இதுதான் சந்திப்பிழையற்ற தொடர். மரபு பிழையை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மரத்தில் குயில் கரைந்துன்னு வராது, ஏன்னா காகம் தான் கரையும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. குயில் வந்து அலருன்னு சொல்கிறாங்க, குயில் வந்து அலராது. ஆந்தை தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலரும். ஸோ செகண்ட் ஆப்ஷனுமே தப்பு. அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. ஆமாம், குயில் என்ன பண்ணும்? எப்பயுமே கூவ தான் செய்யும். ஸோ இது மட்டும் தான் கரெக்டு. மரத்தில் குயில் எப்பயுமே கத்தவே கத்தாது. ஸோ இது வந்து தப்பு. இன்றைக்கான 50 கேள்விகள் பார்த்தோம். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.